நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்களுக்கு சாப்பாட்டுல இருக்க கருவேப்பிலை சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதோட நிறம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி பிளேட்ல மாத்திக்கணும். இது கூடவே 6-7 வரமிளகாயை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பிளேட்ல மாத்திக்கணும். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட்டி பெருங்காயம் 2 துண்டு சேர்த்திருக்கேன். அதை நல்லா எண்ணெயில பொரிச்சுக்கிட்டு இது கூடவே நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு தோல் நீக்காம சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி எதுவுமே இல்லாம இதோட ஆட் பண்ணி நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்தா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.